ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் இடியப்ப மாவு எப்படி குழைக்கிறது அப்படின்னு பார்க்க போகிறோம். அதாவது இது வந்து ரொம்பவும் தண்ணி இல்லாமல் ரொம்பவும் கெட்டி இல்லாமல் கரெக்டான ஷேப்பில் எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்க்க போகிறோம். நான் வந்துட்டு 200 இடியப்ப மாவு எடுத்திருக்கேன். ஓகேங்களா, கடை மாவாக இருந்தாலும் சரி, வீட்டில் அரைக்கிற மாவாக இருந்தாலும் சரி. அப்போ அதுக்கு தேவையான அளவு நம்ம உப்பு ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், உப்பு தேவையான அளவு ஆட் பண்ணிக்கிட்டாச்சு. பாருங்கள், நான் ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்துக்கிட்டேன். தண்ணி வந்துட்டு ரொம்பவும் கொதிச்சிடக்கூடாது, கொதிக்காமையும் இருக்கக்கூடாது. அப்படின்னா மாவு வந்து வேகாது. மாவு எந்த அளவுக்கு வேகுதோ அந்த அளவுக்கு நம்மளுக்கு வந்து இடியப்பம் வந்து சாஃப்டாகவும் கரெக்டாகவும் இருக்கும். ஓகேங்களா, நான் வந்து தண்ணி காமிக்கிறேன் கொதிக்கும் போது. நீங்கள் அந்த ஸ்டேஜில் நம்ம வந்து பிசைஞ்சுக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா ஏர் பபிள்ஸ்லாம் வந்துட்டு கொஞ்சம் நல்லா கொதிக்க ஆரம்பிக்குது. இது வந்து ஒரு இடத்துல மட்டும், அதாவது ஒரு கொதி 2 கொதி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ இங்கே பாருங்கள், இந்த மாதிரி கார்னர் சைட்லாம் கொதிக்க ஆரம்பிக்குது இல்லையா. இந்த ஸ்டேஜில் நம்ம வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணி நம்ம வந்துட்டு இது பண்ண போகிறோம். ஓகேங்களா, கிளற போகிறோம். இப்போ நம்ம வந்துட்டு அடுப்பில் சிம்மில் வச்சுட்டு அடுப்பை இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ண போகிறோம். நாங்கள் வந்து இந்த மாதிரி துடுப்பு இருந்தால் நீங்கள் துடுப்பு யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை தோசை கரண்டி பேக் சைட் திருப்பி அதை கூட நீங்கள் வந்துட்டு மாவு குழைக்க இது பண்ணிக்கலாம். ஓகேங்களா, பார்த்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணணும், ஏன்னா ரொம்ப தண்ணி வந்து சூடாக இருக்கும். இந்த மாதிரி சுற்றி ஊற்றணும், ஒரே இடத்துல மட்டுமே நம்ம வந்து ஊற்றிடக்கூடாது. ஓகேங்களா, இந்த மாதிரி ஃபஸ்ட்டு கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணியிருக்கேன். இன்னும் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி இதே மாதிரி நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம், ஒரு மாவு ஸ்டேஜுக்கு இடியப்ப மாவு ஸ்டேஜுக்கு. ஓகேங்களா, இப்போ பாருங்கள், இந்த மாதிரி இருக்கணும். இப்போ வந்து இது கரெக்டான ஸ்டேஜா அப்படின்னு செக் பண்ணுறதுக்கு பக்கத்தில் ஒரு பவுலில் தண்ணி வச்சுட்டு கையை நினச்சிக்கோங்க. நினச்சிட்டு இந்த மாதிரி இப்படி தொட்டு பாருங்கள். தொட்டு பார்த்தா கையில் ஒட்டாது. நம்ம எடுத்தோம் அப்படின்னா கூட இந்த பாருங்கள், கையில் கூட ஒட்டாது. இந்த மாதிரி இருக்கும். ஓகேங்களா, இப்போ நம்ம வந்து புளியறதுக்கு முன்னாடி ஒரு இட்லி பாத்திரத்தில் இட்லி தட்டை வச்சு நம்ம எந்த இதில் வந்து இடியப்பம் புளிய போகிறோமோ அதை வந்து ஹீட் பண்ணிக்கலாம். சும்மா மூடி போட்டு ஒரு 2 மினிட்ஸ்க்கு. பாருங்கள், ஒரு கலக்கட்டை மாவு எடுத்து நம்ம வந்து இடியப்பம் புளியிற கட்டையில் வச்சுக்கலாம். வச்சுட்டு இப்போ வந்து நம்ம புளிஞ்சு விடலாம். ஓகேங்களா, பாருங்க, இந்த மாதிரி இப்போ புளிஞ்சிட்டு இப்போ நம்ம வந்து இட்லி பாத்திரத்தில் இதை எடுத்து வச்சிடலாம். இந்த மாதிரி நீங்கள் வச்சுருங்க. வச்சுட்டு இப்போ நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம். இது வந்துட்டு எவ்வளோ நேரத்துக்கு வேகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அடுத்த 2 இதுக்கு புளியோம்ல, புளிஞ்ச உடனே இது வந்து கரெக்டாக வெந்துடும். சும்மா 2 மினிட்ஸ் வெந்தாலே போகுது. ஏன்னா தண்ணி வந்து நல்லா கொதிச்சிருந்தா 2 மினிட்ஸே போகணும், அதுக்கடையிலே வெந்துடும். ஓகேங்களா, இப்போ க்ளோஸ் பண்ணிடலாம். ஃப்ளேம் வந்து ஹை ஃப்ளேமில் தான் இருக்கணும். இப்போ எப்படி செக் பண்ணலான்னா, நீங்கள் ஓப்பன் பண்ணிவிட்டு லைட்டாக தண்ணி இந்த மாதிரி தொட்டுட்டு நம்ம மாவு பார்த்தோம்ல அதே மாதிரி தான். ஸோ இப்போ நம்ம எடுத்துடலாம். வாவ், டேஸ்டியான இடியப்பம், சாஃப்டான இடியப்பம் ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு நான் காம்பினேஷனுக்கு வந்துட்டு நான் வந்து மீன் குழம்பு வச்சுருக்கேன். மீன் குழம்பு, கறி குழம்பு எல்லாமே இதுக்கு சூப்பராக இருக்கும். அதோட தேங்காய் பாலுமே நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.